சிவபெருமான் கையில் மண்டை ஓடு. அது சாதாரண ஓடு இல்லை, ரத்தம் குடிக்கும் காட்டேரி அது. இதன் பின்னாடி பயங்கர வரலாறு. பிரம்மாவுக்கு 5 தலைகள் இருந்தது. பார்வதி தேவிக்கு பெரிய குழப்பம், யாரு தன் கணவர். கோபத்தில் சிவன் 5வது தலையை கிள்ளினார். வெட்டின தலை கீழே விழல, கையிலேயே ஒட்டிக்கிச்சு. எவ்வளவு உதறியும் போகல. இதுதான் பிரம்மஹத்தி தோஷம். தலையெழுத்தை எழுதுறவன் பிரம்மா, அவருக்கே தலையெழுத்து மாறல. பசி தீர சிவன் பிச்சை எடுத்தார். உணவு போட்டா ஓடு தின்னுடும். சிவபெருமானுக்கு ஒரு பருக்கை இல்லை, பசியால துடிச்சார் சிவன். விஷ்ணு செஞ்ச தியாகம் தெரியுமா? மகாலட்சுமி அரிசி போட்டதா புராணம் சொல்லும். ஆனா உண்மையில் ரகசியம் வேற. விஷ்ணு தன் மார்பை கிழிச்சார், ரத்தம் கொடுத்தார். பிறகுதான் ஓடு கீழே விழுந்தது. விழுந்த இடம்தான் கபால தீர்த்தம். சிவன் சாபம் நீங்கின புனித பூமி இது. ஹரசாப விமோச்சன கோவில், ஆணவம் அழியற இடம் இது. இங்கே நவகிரகங்கள் கூட வித்தியாசம். எல்லாரும் சூரியனை பார்த்தே நிப்பாங்க. மாசி மாசம் ஒரு அதிசயம், சூரிய ஒளி லிங்கத்து மேல விழும். சரஸ்வதி தேவி நதியா ஓடுறாங்க. இப்படி பல ரகசியங்கள் நிறைஞ்ச கோவில். நம்ம தமிழ்நாட்டோட பொக்கிஷம் இது. இதே போல ரகசியங்களுக்கு தமிழ் வைபவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கோவில் பிடிச்சிருந்தா ஓம் நமசிவாயனு கமெண்ட் பண்ணுங்க.